ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் தீபா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க டைமிங்கில் மீண்டும் ஒரு மாசான என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அது நம்ம தீபா கிடையாது, பட் நம்ம பார்க்குறதுக்கு தீபா மாதிரி சாயலில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே கார்த்திக் கூட தீபா தான் அப்படின்னு நினச்சி கன்ஃபியூஷன் ஆயிடுறாரு. ஆனால் அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீதா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதர் ஸ்டேட் அக்யூஸ்ட். ஸோ அவங்களை என்கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் அந்த கீதாவை மீட் பண்ணுறாரு எதர்ச்சியா. கீதாவை மீட் பண்ணோடனே கார்த்திக் வந்துட்டு அது தீபா நினச்சி தீபான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கிட்ட அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையை சொல்லிடுறாங்க, நான் தீபா கிடையாது, என் பேர் கீதா, நான் வந்துட்டு ஒரு அக்யூஸ்ட், நான் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து ஊங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு பொண்ணுமே. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீதா வந்துட்டு இங்கேருந்து நான் போயே ஆகணும், தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைமிங்கில் வந்து நம்ம கார்த்திக் என்ன சொல்லாருன்னா, நீ இங்கேருந்து போகலாம், ஆனால் நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும், செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன செய்யணும்னு சொல்லு, என்னால் முடிஞ்ச செய்கிறேன், நீ என்னை போலீஸ்கிட்ட இருந்து காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்காக நீ ஒரே ஒரு உதவி செய்யணும், என் அம்மா உயிரை காப்பாற்றணும், என் அம்மாவோட உயிரை உன்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாரு. அது எப்படி என்னால் காப்பாற்ற முடியும், நான் என்ன டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ டாக்டர் கிடையாது, நான் என் அம்மா வந்துட்டு உன்ன மாதிரியே இருக்க என் ஒய்ஃப் தீபாவை வந்துட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இறுகின மனசோட இருந்துட்டு இருக்காங்க. அவங்க இப்போ உயிருக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீ மனசு வச்சீங்கன்னா அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்லிடுறாரு. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசிச்சு கீதா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி உங்களுக்காக வந்துட்டு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தியும் வந்துட்டு தீபாவை அதே மாதிரி ரெடி பண்ணி கூட்டிட்டும் போகிறாங்க. தீபாவை பார்க்குற மாதிரியே இருக்குது கீதாவை பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அங்கே போன உடனே எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பியாகிடுது. அண்ட் எல்லாருமே வந்துட்டு அபிராமி கிட்ட சொல்கிறாங்க, உன் மருமக தீபா வந்துட்டா அப்படின்னு சொன்னோடனே அபிராமியும் கண்ணு முழிச்சு, தீபா நீ வந்துட்டியாமா, எனக்கு தெரியும் நீ வந்துடுவேன்னு சொல்லி அப்படியெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஒருத்தவங்களுக்கு மட்டும் ரொம்பவே பீதியாக இருக்குது. அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம ஐஸ்வர்யா தான். ஐயோ என்னடா, நம்ம கொன்னுட்டோன்னு நினச்சவங்க இப்போ திருப்பி மீண்டும் உயிரோட வந்துட்டாலே, இவளால் கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை தான், இவ கண்டிப்பாக கார்த்திகிட்ட உண்மையை சொல்லியிருப்பா, அப்போ நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்படியாச்சும் இந்த தீபாவை இங்கேருந்து நம்ம முதல்ல துரத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.